புதுவை மாநில விளையாட்டு வீரர்கள் நலசங்கத்தின் ஆதரவுடன் முத்தியால்பேட்டை தொகுதி விளையாட்டு வீரர்கள் நலசங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் தொகுதி தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் சோலை நகர் இளைஞர் விடுதியில் நடைபெற்றது. இதில் முத்தியால்பேட்டை தொகுதி பொறுப்பாளர்கள் தேவராஜ், ரவி, வீரா உள்ளிட்டோர் முன்னிலை வகிக்க சிறப்பு அழைப்பாளராக புதுவை மாநில விளையாட்டு வீரர் நலசங்கத்தின் மாநில தலைவர் காரித்தவளவன் கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினார். இக்கூட்டத்தில் நிர்வாகிகள் பால், ராஜ், பிரகதீஸ்வரன், ஆறுமுகம், செந்தில், அழகப்பன், சந்துரு, பிரவீன், ராஜா, அசோக் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மேலும் கூட்டத்தில் புதுவை மாநிலத்தில் விளையாட்டுத்துறை மற்றும் விளையாட்டு வீரர்கள் வளர்ச்சி அடைவதற்கு வேண்டிய வழிமுறைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. முத்தியால்பேட்டை தொகுதி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி விளையாட்டு வீரர்கள் பயிற்சி மேற்கொள்வதற்கு ஏற்றபடி திறந்தவெளி மற்றும் உள் விளையாட்டு அரங்குகள் ஏற்படுத்த அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இது தொடர்பாக அரசை அணுகி முயற்சி மேற்கொள்வதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கலர் சார்ந்த விளையாட்டுப் போட்டிகளுக்கு பயிற்சிகள் மேற்கொள்ள தகுந்த நடவடிக்கை புதுவை அரசு எடுத்திட வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் விளையாட்டு வீரர்களின் பாதுகாப்பிற்காக இலவச இன்சூரன்ஸ் வசதி, இலவச பேருந்து வசதி, தகுதி வாய்ந்த விளையாட்டு வீரர்களுக்கு ஓய்வூதியம், வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் போட்டியில் கலந்து கொள்ளும் விளையாட்டு வீரர்களுக்கான பயணப்படி மற்றும் தேவையான அனைத்து செலவுகளையும் அரசு செய்து தர முன் வர வேண்டும் மற்றும் விளையாட்டு வீரர்கள் வேலை இல்லாதவர்களுக்கு உடற்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் பயிற்சியாளர்களுக்கு புதுவை அரசு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும். அனைத்து விளையாட்டு பயிற்சிகள் மேற்கொள்ளும் தனியார் விளையாட்டு அரங்கங்கள் மற்றும் உடற்பயிற்சி கூடங்கள் ஆகியவற்றிற்கு பராமரிப்பு செலவு மற்றும் மின்சார கட்டண சலுகை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும். உப்பளம், இந்திரா காந்தி விளையாட்டரங்கம், கோரிமேடு போலீஸ் விளையாட்டரங்கம், லாஸ்பேட்டை விளையாட்டரங்கம் ஆகியவற்றில் பொதுமக்களுக்கு குடிநீர் வசதி மற்றும் கழிப்பிட வசதி உள்ளிட்டவற்றை ஏற்படுத்தி தர வேண்டும். விளையாட்டு வீரர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான விளையாட்டிற்கான தனித்துறை கல்வித்துறையின் கட்டுப்பாட்டில் இருந்து பிரித்தெடு ஏற்படுத்தி தர வேண்டும். விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிலுவைத் தொகை உடனடியாக அரசு வழங்கிட வேண்டும். ரயில்வே பயண சலுகை கட்டணத்தை பெறுவதற்கான வசதியை புதுவை ரயில் நிலையத்திலேயே ஏற்படுத்தி தர வேண்டும். சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி அவர்கள் அறிவித்தபடி தனியான நிதியை விளையாட்டுத்துறைக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் போன்ற பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது.